தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நேற்று திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்துல அவருடைய 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை நிறைவு செஞ்சிருந்தார். இந்த பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்து பல கேள்விகளை முன் வச்சிருந்தார். அதற்கு அவருடைய பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல அந்த தொகுதியில் நடக்கக்கூடிய அடிப்படை மக்கள் வசதி, மக்கள் மேம்பாட்டு வசதி எதையுமே திமுக அரசு செஞ்சு கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். இதற்கு திமுக எதிர்வினை ஆற்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசுறது எல்லாமே போய்ங்க, விஜய் அவர்கள் கேட்கறது எல்லாமே அந்த தொகுதியில் ஆல்ரெடி இருக்கு, இது விஜய்க்கு தெரியாம பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாங்க. விஜய் அவர்கள் பேசுனதெல்லாம் பொய்யா, அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் பொய்யா, இல்ல திமுக விஜய் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பொய்யா அப்படிங்கறத அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். சமீப காலமாக நம்ம வீடியோக்கு அதிக அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்தாதான் இந்த வீடியோல நான் என்ன கருத்தை சொல்ல வர, இந்த விவரங்கள் என்னங்கிறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து அந்த வீடியோ நிறைகள் இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை நான் மாத்திக்க முயற்சி பண்ணுவேன். வீடியோ பார்க்கும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனி ஒருவன் VK பாண்டி. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேணாம் சார், இந்த அடக்குமுறை, இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பொய் பிரச்சாரம் பண்றாரு. அவர் பேசுறது எல்லாமே பொய்யா இருக்கு, யாரோ ஒருத்தங்க எழுதி கொடுத்துட்றாங்க, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிடுறாரு அப்படின்னு திமுக விஜய் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கு. அப்படி விஜய் அவர்கள் பேசுறது எல்லாமே பொய்யா, அவர் கேட்ட கேள்வி எல்லாம் பொய்யா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல முதல் கேள்வி, நாகப்பட்டினத்துல கடல் சார்ந்த கல்லூரிகள் எதுவுமே இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தாரு. இதற்கு திமுக எதிர்வினை ஆற்றுற மாதிரி நாகப்பட்டினம் பகுதியில தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இருக்கு, இது விஜய் அவர்களுக்கு தெரியாதா அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் குறிப்பிட்டது கடல்சார் கல்லூரி. இவங்க அங்க நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடியது மீன்வள பல்கலைக்கழகம். இது ரெண்டும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் ஒண்ணு கிடையாது, வேற வேற. இந்த மீன்வள பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது மீன் பிடித்தல், மீன் வளர்ப்பு, கடல் உயிரினங்கள் குறித்தானது. இந்த கடல்சார் கல்லூரி அப்படிங்கிறது கப்பல் ஓட்டுதல், கடல் பொறியியல், வணிக கப்பல் போன்றவை. இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிஷரி யூனிவர்சிட்டியிலையும் நாக்டிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு, நாக்டிக்கல் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல்சார் படிப்புகளின் முக்கிய பகுதி. ஆனால் அது மட்டும் இந்த கடல்சார் படிப்பு முழுமை ஆகாது. இதையும் தாண்டி சென்னையில இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் மரைன் யூனிவர்சிட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான கடல்சார் படிப்புக்கு முழுமையான இன்ஜினியரிங், கப்பல் நிர்வாகம் போன்ற எல்லா படிப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு தனி கடல்சார் கல்லூரி எதற்காக நாகப்பட்டினத்துல அமைக்கவில்லை அப்படிங்கறதான் விஜயோட கேள்வி. அப்ப விஜய் அவர்களுடைய கேள்வியை மாற்றி திமுக அதுக்கு வேற ஒரு பதில் சொல்லியிருக்கு. அப்ப இது திமுக உடைய பொய் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, இந்த மண் அரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாய்த்து காடுகளை காக்க எந்த விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தோம்னா, தமிழக அரசுல சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, கடந்த 2021ஆம் ஆண்டு திமுகவோட முயற்சியால 45 சதுர கிலோமீட்டர் இருந்த அலையாத்தி காடுகளை 90 சதுர கிலோமீட்டருக்கு நாங்க பெருக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையான செக் பண்ணோம்னா கிடையாது. 2015 16,000 ஹெக்டர், அதாவது 16 சதுர கிலோமீட்டர் இருந்த அலையாத்தி காடுகள் 2021 12 சதுர கிலோமீட்டரா குறைஞ்சிருக்கு. 2024 கணக்குப்படி அந்த பரப்பளவு அப்படியேதான் இருக்கு, அந்த பரப்பளவு அதிகப்படுத்தப்படவே இல்லை அப்படிங்கறதா உண்மை. இப்ப இங்கேயுமே திமுக அரசு ஒரு பொய்யதான் சொல்றாங்க. ஒருவேளை திமுக அரசு அதற்கான நிதியை ஒதுக்கி இருக்கலாம். அந்த நிதியை ஒதுக்கினா மட்டும் பத்தாது, அதற்கு முறையான டெண்டர் கொடுக்கணும். அந்த டெண்டர் அங்க செயல்பாடா வந்தா மட்டும்தான் அது கணக்குல வரும். நீங்க ஒரு நிதியை ஒதுக்கிட்டு அந்த பேப்பரை தூக்கி ஃபைல்ல வச்சுட்டு நிதியை தூக்கி உங்க பாக்கெட்ல வச்சுட்டு போனீங்கன்னா அது கணக்குல வராது அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் அவர் பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கறத குறித்து பேசியிருந்தாரு. பிரதமரோ உள்துறை அமைச்சரோ தமிழ்நாடு வரும்போது இந்த மாதிரியான நிபந்தனைகளை நீங்க விதிப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாரு. அதற்கு திமுக சார்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சென்னையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற பிரதமர் மோடியின் பேரணிக்கு காவல்துறை 20 நிபந்தனைகளை விதித்தது அப்படின்னாங்க. அது மோடிக்கு மட்டும் கிடையாதுங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும், MK ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், அல்லது எதிர்கட்சி தலைவர் EPS அவர்களா இருக்கட்டும், யாரு அனுமதி கேட்டாலுமே அதற்கு சில குறிப்பிட்ட நிபந்தனைகள் காவல்துறை விதிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த நிபந்தனைகளும் விஜய் அவர்களுக்கு விதிக்கக்கூடிய நிபந்தனைகளும் ஒன்னா அப்படின்னு பார்க்கணும். 20 எங்க இருக்கு, 45 எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கடைசி வழியை நம்ம கணக்கு எடுத்துக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் முக்கியமா குறிப்பிட்டு பேசினது வண்டிக்குள்ளேயே உட்காந்துக்கணும், வண்டிக்கு வெளியே வரக்கூடாது, தலை இப்படி காட்டக்கூடாது, கையை மேல தூக்கக்கூடாது, கை இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான கட்டுப்பாடுகள்லாம் தாவேக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது அப்படிங்கறதான் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. அடுத்ததா விஜய் அவர்கள் பேசினது, நான் அரியலூருக்கு இந்த பரப்புரைக்கு போனப்ப அங்க கரண்ட கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அதற்கும் திமுக தரப்புல ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதில் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கும். நாகப்பட்டினத்துல விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது அந்த பகுதி மாவட்ட செயலாளர் தான் இங்க மின் இணைப்பை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு அவர் கொடுத்த கோரிக்கை மனுவுமே வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் குறிப்பிட்டு பேசினது நாகப்பட்டினத்தை கிடையாது. நாகப்பட்டினம் பகுதியில விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய பகுதியில அதிக உயரழுத்த மின் கோபுரங்கள் இருக்கனால இங்க பவரை கட் பண்ணி வைங்க அப்படின்னு தாவேகா சார்பில் மனு கொடுத்தது உண்மைதான். ஆனா விஜய் அவர்கள் குறிப்பிட்டு பேசினது அரியலூர் நான் பிரச்சாரம் பண்ண போகும்போது கரண்ட கட் பண்ணிட்டாங்க அப்படின்றத குறிப்பிட்டு பேசினாரு. ஆனா திமுக அரியலூர் பத்தி பதில் சொல்லாம நாகப்பட்டினத்துல தாவேகா சார்பில் கொடுத்த மனு முன் வச்சு பொய் கருத்துக்களை பரப்புறாங்க. அடுத்து விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினத்துக்கு நாகப்பட்டினம் மருத்துவமனையில முறையான டாக்டர் இல்ல, அதனால குழந்தைகள் உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கு அப்படின்றத விஜய் அவர்கள் முன்னிறுத்தி பேசினாரு. அதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணி அவர்கள், விஜய் அவர்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, யாராச்சும் எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சுட்டு போயிறாரு, போய் அந்த மருத்துவமனையை பார்க்க சொல்லுங்க, அந்த மருத்துவமனை எந்த அளவுக்கு திமுக அரசு தரம் உயர்த்தி வச்சிருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் தெரிவிச்சாரு. ஆனா மா சுப்பிரமணிய அவர்களே, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அந்த மருத்துவமனையில முறையாக மருத்துவர் இல்லாதனால அங்க ஒரு குழந்தை இறந்த விஷயம் அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அது நீங்க மறுத்து பேசலாம். நீங்க கிட்னி திருட்டையே முறைகேடு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர், அதனால இதெல்லாம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, மருத்துவத்துறையில இது மட்டுமா, இதையும் தாண்டி மருத்துவத்துறையில பாத்தீங்க அப்படின்னா கடந்த பிப்ரவரி வரைக்குமே 2900 எம்ஆர்பி டாக்டர்ஸ நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கணும். ஆனா இன்னைக்கு அக்டோபர் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணல. இன்னும் 60க்கும் மேற்பட்ட வேகன்சி அப்படியே இருக்கு. புதுசா எந்த போஸ்டிங்கும் போடல. மெடிக்கல் ஃபீல்டுல டெவலப்மெண்டே கிடையாது. புதுசா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீங்க கொண்டு வரவே இல்லை. கடந்த 4 வருஷமா இந்த மருத்துவத்துறையில எந்த விதமான முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது உண்மை. இதை மாசு ஏத்துக்குவாரா? ஏத்துக்க மாட்டாரு. அவர் தான் கிட்னியை திருட்டு கிடையாது, முறைகேடுன்னு சொல்றாரு. சரி, அது முறைகேடாக இருந்துட்டு போட்டுப்பா, நாங்க ஒரு IPS அதிகாரிகள் தலைமை ஒரு டீமை போட்டு விசாரிச்சு அப்படின்னு மதுரை ஹைகோர்ட் சொன்னா, நீங்க என்ன அதை சொல்றது, அந்த விசாரணைக்கு தடை வேணுமா அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு தமிழக அரசு சார்பில் மனு கொடுக்கிற அளவுக்கு தான் உங்க ஆட்சியில மருத்துவத்துறை மீதான சாதனை இருக்கு, மக்கள் மீதான கவலைகள் இருக்கு. அடுத்ததா விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, இந்த கொள்முதல் நிலையங்கள்ல ஒரு மூட்டைக்கு 40 ரூபா அப்படின்னு விவசாயிகள்கிட்ட கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற கருத்து. அதாவது ஒரு மூட்டை அப்படின்னா 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபான்ற அளவுக்கு விவசாயிகள்கிட்ட வாங்குறாங்க அப்படின்ற கருத்தை முன் வச்சிருந்தாரு. ஒரு மூட்டைக்கு 40 ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு பல கோடிகள் வரைக்கும் போகுது அப்படின்றதையும் விஜய் கூறியிருந்தாரு. இதற்கு மறுப்பு தெரிவிக்கிற விதமா அந்த பகுதியை சேர்ந்த MLA பூண்டி கலைவாணன் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த 40 ரூபா மூட்டைக்கு மேல வாங்குறது நாங்க வாங்கலங்க, அது அந்த மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளர்கள் வாங்குறாங்க, அது விவசாயிகள் விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க, இந்த காசு ஒன்றும் முதலமைச்சருக்கெல்லாம் போறது கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது நீங்க பண்ணக்கூடியது ஒரு ஊழல், அது தொழிலாளர்களே வாங்கினாலுமே அதை வாங்கக்கூடாதுன்னு முறைப்படுத்தணும். தொழிலாளர்களுக்கு ஊதியம் பத்தல அப்படின்னா அதை உயர்த்தி கொடுக்கறதுக்கு என்னங்கிறத நீங்க பரிசீலிக்கணும். அதெல்லாம் விட்டுவிட்டு விவசாயிகள் விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க, அதை மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் வாங்குறாங்கன்ற கருத்து எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? எப்படி காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு அந்த விலை நிலைக்கு பொருட்களை கொண்டு வரக்கூடிய விவசாயி அவனோட உழைப்புல வந்த லாபத்தை இதை பண்ணி வச்சு அப்படின்னு தூக்கி கொடுத்துருவானா? இங்க கட்டாயப்படுத்துறதுனாலதான் விவசாயிகள் அதை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வராங்க. டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபா கூட வாங்குறீங்க, அது அதை விட பெரிய ஊழல்னா அதை விட மிகப்பெரிய ஊழல் இந்த விவசாயிகளோட பொருட்களுக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபான்னு வாங்குறது மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழல் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாக்கெட்டுக்கு போகல, ஆனா மக்களோட அந்த விவசாயிகளோட பணம் பறிக்கப்படுது. அதுக்கு நீங்க முறையான நடவடிக்கை எடுத்திருக்கணும். அந்த தொழிலாளர்களை வாங்கக்கூடாதுன்னு முறைப்படுத்திருக்கணும். தொழிலாளருக்கு ஊதியம் பத்தல அப்படின்னா அதை உயர்த்தி கொடுக்கறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கோ அதை நீங்க பின்படுத்திருக்கணும். அதை விட்டுவிட்டு அது மூட்டத்துக்குற தொழிலாளர்கள் வாங்குறாங்க அப்படின்னு ஈஸியா கடந்து போயிட முடியாது, அதுவும் ஊழல் தான். இந்த மாதிரி நேற்று விஜய் அவர்களுக்கு சொன்ன கருத்துக்கள் எல்லாமே சரியானதாக இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லி முட்டு கொடுத்து ஆகணும் அப்படின்றதுக்காக பல விதத்துல திமுக நேற்று எதிர்வினை ஆடிட்டு இருக்காங்க. இந்த திமுகவோட செயல்பாடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், நம்ம வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. அடுத்தடுத்த காணொலிகளை சந்திப்போம்.